ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எம்எல்டி ஸ்டடி vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12th ஃபிசிக்ஸ் செகண்ட் லெசன் மின்னோட்டவியலில் ஃபஸ்ட்டு டீட்டெயில் பார்க்க போகிறோம். அதில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மின்னோட்டத்தின் நுண்மாதிரி கொள்கையை விவரித்து அதிலிருந்து ஓம் விதியின் நுண்வடிவத்தை பெறுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சம்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ இந்த கொஸ்டினை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நமக்கு அவங்க புக்கில் கொடுத்துருக்க ட்ராயிங். இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, நுண்வடிவத்தை ஓம் விதியின் நுண்வடிவத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதில் ஃபஸ்ட்டு விடி ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடின்னு எடுத்துக்கலாம். இங்கே இருக்க டிடி இந்த சைடு வந்துருச்சுன்னு அப்படின்னா இங்கே டிவைடரில் இருக்கிறது மல்டிப்ளையாக மாறிடும். அப்போ விடி டிடி ஈக்குவல் டு டிஎக்ஸாக இருக்கா, இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஏடிஎக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஏடிஎக்ஸ் அப்படின்னா ஏனா என்னன்னு பார்த்தீங்கன்னா கடத்தியோட குறுக்கு வெட்டோடைய பரப்பு. நமக்கு அந்த கடத்தியோட குறுக்கு வெட்டோடைய பரப்பையும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். அதனால் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஏடிஎக்ஸ். அடுத்தது அதே டிஎக்ஸ் ஈக்குவல் டு இதோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏடிஎக்ஸ் இன்ட்டு என்னு சேர்க்க போகிறோம். என் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை தான் எண்ணு. ஓகேவா, என்னன்னா எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை. ஓகேவா, இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இந்த டிஎக்ஸுக்கு பதிலாக என் ஈக்குவல் டு ஏவிடி டிடி இன்ட்டு என்னு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கியூ ஈக்குவல் டு என்இ அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷனில் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ இந்த கியூவை டிக்யூன்னு எடுத்துக்கோங்க. எண்ணுக்கு பதிலாக நம்ம இங்கே என்னன்னு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அந்த வேல்யூவை எடுத்து இங்கே போட்டுக்கோங்க. அப்போ ஏவிடி டிடி என்னு, இங்கே இ இருக்கிறதுனால நம்ம இங்கேயும் இயை சேர்த்துக்க போகிறோம் இன்ட்டு இ. இப்போ இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை நான் ஆர்டராக எழுதியிருக்கேன் என்ஏஇவிடி டிடி அப்படின்ட்டு. இப்போ இது ஐ ஈக்குவல் டு டிக்யூ பை டிடி. ஐ அப்படின்னா மின்னோட்டோட ஃபார்முலா தான் டிக்யூ பை டிடி. ஓகேவா, இப்போ இந்த ஐயில் டிக்யூ பைக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச டிக்யூடைய வேல்யூ என்ஏஇவிடி டிடி. அந்த வேல்யூவை இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ ஐ ஈக்குவல் டு என்ஏஇவிடி டிடி டிவைடட் பை இங்கே டிடி இருக்கா, அதனால இங்கேயும் டிடி போட்டுக்கிறேன். இந்த டிடியும் இந்த டிடியும் கேன்சல் ஆகிடுது. இப்போ ஐ ஈக்குவல் டு என்ஏஇவிடி. இந்த ஐ ஈக்குவல் டு என்ஏஇவிடியை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நாய் வீடு அப்படின்னு சிம்பிளாக ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு சீக்கிரமாக மறக்காது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜே ஈக்குவல் டு ஐ பை ஏ அப்படின்னு எழுதிக்க போகிறோம். இப்போ ஜே ஈக்குவல் டு ஐ பை ஏவா, ஐயோடைய வேல்யூ நம்ம நாய் வீடுன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா, அந்த நாய் வீடை இங்கே எழுதிக்கோங்க. நாய் வீட்டில் ஏ வருதா, இங்கே இருக்க ஏவும் ஜேயில் ஐ பை ஏன்னு இருக்குல்ல, அந்த ஏவும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஜே ஈக்குவல் டு என்இவிடி அப்படின்னு கிடைக்கும். ஜே ஈக்குவல் டு என்இவிடின்னு கிடச்சிருக்கா. இப்போ என்இ அப்படியே வச்சுக்கோங்க. விடிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மைனஸ் இ டா இ பை எம் அப்படின்ற இந்த வேல்யூவை இங்கே இருக்க விடிக்கு பதிலாக நம்ம போட போகிறோம். அதை நான் இங்கே போட்டுட்டேன். மைனஸ் இ டா இ பை எம். இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் என் இ ஸ்கொயர் டா இ பை எம்னு கிடைக்கும். அப்போ இந்த மைனஸ் இ ஸ்கொயர் டா இ பை எம்னு இருக்குல்ல, இதில் வெறும் என் இ ஸ்கொயர் டா எம் இதோடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்மா. ஓகேவா, இந்த சிக்மாவை நம்ம இங்கே எழுதிக்க போகிறோம். இந்த சிக்மாவை இந்த வேல்யூக்கு பதிலாக இங்கே சிக்மான்னு போட போகிறோம். அப்போ ஜே ஈக்குவல் டு மைனஸ் சிக்மா ஈயாக மாறிடும், மல்டிப்ளை ஈயாக இருக்கா. இப்போ நமக்கு ஜே ஈக்குவல் டு மைனஸ் சிக்மா ஈன்னு இருக்குது. நமக்கு வேல்யூ பாசிட்டிவில் இருக்கணும். சிக்மாவை பொறுத்த வரைக்கும் இங்கே மைனஸ் வேல்யூ இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். அதனால் நம்ம இப்படி எழுதியிருக்கோம்னா ஜே ஈக்குவல் டு சிக்மா இ வெக்டார் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகேவா, இதுதான் நம்மளுடைய கேட்டிருந்தாங்களே கொஸ்டினில், இதுதான் ஓமுடைய நுண்மாதிரி கொள்கை. ஓம் நுண்மாதிரி வடிவம் ஆகும். ஓகேவா, இதான் அந்த படம். இந்த படம் அப்புறம் இந்த டெரிவேஷன், அப்புறம் இது உங்களுக்காக தெரியறதுக்காக எழுதியிருக்கேன். ஏனா என்னன்னு பார்த்தீங்கன்னா கடத்தியின் குறுக்கு வெட்டு பரப்பு, விடினா எலக்ட்ரானின் இழுப்பு திசை வேகம், டிடி அப்படின்னா டிஎக்ஸ் தொலைவை கடக்க ஆகும் காலம். அப்புறம் நம்ம இங்கே கண்டுபிடிச்ச என்ஏவிடிடி அப்படின்னா குறிப்பிட்ட பருமனில் ஏடிஎக்ஸ் உள்ள எலக்ட்ரானின் எண்ணிக்கை, ஈனா எலக்ட்ரான் மின்னோட்டம், ஐனா மின்னோட்டம், டிடிட்டானா என்ஏவிடி டிடி இன்ட்டு இ. ஓகேவா, இதுதான் இது உங்களுக்கு நீங்கள் இதை மட்டும் எழுதினாலே உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் ஃபுல் மார்க் போடுவாங்க. நீங்கள் இன்னும் டெரிவேஷன்ஸ் அப்புறம் நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக டெஃபினேஷனோடு எழுதினீங்கன்னா
உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்து கண்டிப்பாக போட்டுருவாங்க. நான் உங்களுக்கு இந்த சொல்லிக் கொடுத்த இந்த சம்மில் வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது இதில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு தோணுச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் சொல்லிக் கொடுத்த இந்த சம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.